ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு கிச்சனில் பயன்படக்கூடிய சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம சுண்டலுக்கு கொண்டக்கடலெல்லாம் ஊற வைக்க மறந்துட்டோன்னா அதுக்கு நீங்கள் இந்த டிப் ஃபாலோ பண்ணலாம். நல்லா கொண்டக்கடலையே கழுவிட்ட பிறகு ஒரு ஹாட் பாக்ஸில் சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா பபிள்ஸ்லாம் வர அளவுக்கு கொதித்த தண்ணியை இதோடு சேர்த்துக்கிறேன். எப்போதும் நீங்கள் நார்மலாக வைக்கிற தண்ணியை விட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை உடனேவே மூடிடலாம். மூடிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் இந்த ஹாட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட சுண்டல் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சூப்பராக வெந்திருக்கும். இது நீங்கள் ஹாட் பாக்ஸுன்ட்டு இல்லை, ஏதாச்சும் ஃப்ளாஸ்க் இருந்தால் கூட ஹாட் பாக்ஸுக்கு பதிலாக இதே டிப்பை ஃப்ளாஸ்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுண்டல் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. இதை நீங்கள் நார்மலாக 4 விசில் விட்டு வேக வைப்பீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 3 விசில் எக்ஸ்ட்ரா விட்டு வேக வைங்க. அப்போது உங்களுக்கு சூப்பரான சாஃப்டான சுண்டல் கிடைச்சிடும். இனிமேல் சுண்டல் பட்டாணிலாம் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, இட்லி தோசைக்கெலாம் மாவு அரைக்கும்போது கூடவே நீங்கள் ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து அரைச்சிங்கன்னா, அது மிக்சியாக இருந்தாலும் சரி கிரைண்டராக இருந்தாலும் சரி, மாவு ஓவராக சூடாகாது. அதே மாதிரி மிக்சி கிரைண்டரும் சூடாகாமல் இருக்கும். இதனால் மிக்சி கிரைண்டரும் சீக்கிரம் ரிப்பேர் ஆகாமல் இருக்கும். அதே சமயம் மாவும் சூடுனால சீக்கிரம் புளிக்காமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் பிஸ்கெட்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சில சமயம் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கெட் நமுத்தா மாதிரி ஆகிடும். அது வெறுமனே சாப்பிட்றதுக்கும் சரி, டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கும் சரி நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி நமுத்து போன பிஸ்கெட்டை எப்படி நல்லா மொறுமொறுனான பிஸ்கெட்டாக மாற்றலான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் தோசைக்கல்லை 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாகிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நமுத்து போன பிஸ்கெட்டை இந்த மாதிரி தோசைக்கல் மேலே போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் இருக்கட்டும். 30 செகண்ட் கழித்து இந்த பிஸ்கெட்ஸை திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு ஒரு 30 செகண்ட் வச்சுக்கோங்க. திருப்பும்போது கவனமாக திருப்பிக்கோங்க, இல்லாட்டி தோசைக்கல்லில் கை சூடுபட்டுடும். இதே மாதிரி 30 செகண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சூடு பண்ணிட்ட பிறகு இந்த பிஸ்கெட்ஸ் கொஞ்சம் சூடு ஆறுனதும் நீங்கள் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமுத்து போன பிஸ்கெட் இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பரான மொறுமொறுனான பிஸ்கெட்டாக மாறிடும். அடுத்த டிப் என்னென்னா, பிஸ்கெட் எப்போவுமே நமுத்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாக மொறுமொறுன்னு இருக்கிறதுக்கு இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லாட்டி காட்டன் டவல்லையோ 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை கொட்டி இந்த மாதிரி மூட்டை மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இது பிஸ்கெட் ஸ்டோர் பண்ணுற டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிஸ்கெட் 1 மாதம் ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே மொறுமொறுன்னு இருக்கும், நமுத்தே போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணக்கூடிய புளி பார்த்திங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் பூச்சி வண்டு புழுலாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் புளியை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. கொட்டை நார்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து புளி வச்சுருக்க டப்பாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்லுப்பை தூவினா மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. நான் 1 வருஷத்துக்கு மேலே இந்த புளி யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கூட கெடவும் இல்லை, புழு பூச்சி வண்டுலாம் வரவும் இல்லை. நான் எப்போவுமே இந்த டிப் தான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி கல்லுப்பை நல்லா தூவிட்ட பிறகு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். 1 வருஷம் ஆனாலும் கெடாது, புழு பூச்சி வண்டுலாம் பிடிக்காது. இதுக்கு மெயினாக நீங்கள் கண்ணாடி டப்பாவோ இல்லாட்டி பீங்கான் ஜாடியோ வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண பிளாஸ்டிக் டப்பாவில் கூட இந்த மாதிரி நீங்கள் புளியை ஸ்டோர் பண்ணிக்கலாம். மெயின் என்னென்னா, புளியை ஒவ்வொரு தடவையும் எடுக்கும்போது உங்களோட கை ஈரமில்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணியும் இந்த புளி வச்சுருக்க டப்பாவில் படக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் சூப்பராக உங்களோட புளி வண்டுலாம் பிடிக்காமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய காய்ந்த மிளகாய் பார்த்திங்கன்னா இந்த மழை சீசனுக்கும் வரப்போகிற பனிக்காலத்துக்கும் சீக்கிரமாகவே பூஞ்சை பிடிச்சா மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி உள்ளே கருப்பாக ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை ஒரு பேனில் கொட்டி வறுத்து விட்டுக்கோங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்குலாம் வறுக்கணுன்ட்டு இல்லை. கரெக்டாக பேன் ஹீட் ஆகிட்ட பிறகு 1 நிமிஷம் நீங்கள் வறுத்தாலே போதும். மிளகாய் வறுக்கும்போது நெடி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தூவிட்டு நீங்கள் மிளகாய் வறுத்திங்கன்னா கண்டிப்பாக மிளகாயிலேருந்து வரக்கூடிய நெடி வரவே வராது. இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா வறுப்பட்டதும் இதை ஆற வச்சுட்டு நீங்கள் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா இந்த மிளகாய் சீக்கிரம் நமுத்து போகாது. அதே மாதிரி பூஞ்சையும் பிடிக்காது. அடுத்த டிப் என்னென்னா, இந்த மாதிரி மரக்கரண்டிலாம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்ட பிறகு நல்லா காய வச்சுட்டு
நம்ம வச்சுருப்போம். அப்போ வந்து அது மேலே வந்து வெள்ளை கலரில் ஒரு மாதிரி லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கும், எப்போதும் புதுசு மாதிரி இருக்கிறதுக்கும், நல்ல இதோட லைஃப் டைம் வந்து நல்லா நீண்டு வரதுக்கும் இந்த மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி விடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து மரக்கரண்டி ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் செய்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மரக்கரண்டி சீக்கிரம் உடையாமல் இருக்கும். அதே சமயம் எப்போதுமே புதுசு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபங்கஸ்லாமும் பிடிக்காமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.